உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னா, கச்சா எண்ணெயோட விலை அதிகரிக்கும்போது, இந்திய அரசாங்கம் பெட்ரோல், டீசலோட விலைய அதிகரிக்கிறாங்க. ஆனா, கச்சா எண்ணெயோட விலை குறையும்போது, பெட்ரோல், டீசலோட விலை குறையறதில்ல. இதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 11, 2024 இந்த நாள் படி, 1 பேரல் கச்சா எண்ணெயோட விலை கிட்டத்தட்ட ரூ. 7,182. அதுவே இந்த கோவிட் சமயத்தில பார்த்தீங்கன்னா, அந்த 1 பேரோட விலை கிட்டத்தட்ட நெகட்டிவ்ல போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. அது பாசிட்டிவ்ல கூட கிடையாதுங்க. அதோட விலை நெகட்டிவ்ல போயிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு அங்க வந்து புரொடக்ஷன் அதிகமா இருந்துச்சு. புரொடியூஸ் பண்ற அந்த கச்சா எண்ணெய ஸ்டோர் பண்றதுக்கே இடம் இல்லாம இருந்துச்சு. அதனால உலக அளவுல வந்து லாக்டவுன் இருந்ததுனால யாருமே வந்து எண்ணெய வந்து சரியா பயன்படுத்தல. இதனால அந்த கச்சா எண்ணெயோட விலை கிட்டத்தட்ட நெகட்டிவ்ல போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த சமயங்கள்ல கூட இந்திய அரசாங்கம் பெட்ரோல், டீசலோட விலைய குறைக்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ், அதாவது திட்டமிடப்பட்ட பெட்ரோல் கிடங்குகள் அப்படின்னா என்ன? இது எத்தனை நாடுகள் வச்சிருக்காங்க? இதனால நம்மளுக்கு என்ன பயன்? நம்மளுடைய வாழ்க்கைய கடந்த சில வருடங்களா இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் மாற்றி அமைச்சிருக்கு? அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இப்ப முதல்ல இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நாட்டுல இருக்கிற எல்லா செக்டாருக்குமே இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள். இப்ப யோசிச்சு பாருங்க, திடீர்னு இந்த கச்சா எண்ணெய் வர்றது நிறுத்தப்பட்டுருச்சுன்னா, அந்த நாடே வந்து ஸ்தம்பிச்சு போயிடும். இந்த எண்ணெய் வளம் எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு இன்னொரு நாட்ட வந்து அட்டாக் பண்ண போனாங்கன்னா, முதல்ல அந்த எதிரி நாட்டுல இருக்கிற அந்த எண்ணெய் கிடங்குகள தான் முதல்ல அழிப்பாங்க. அந்த மாரி எண்ணெய் கிடங்குகள அழிச்சிட்டாவே அந்த நாடு வந்து ஸ்தம்பிச்சு போயிடும். பலவிதமான போர்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 1971ல நடந்த இண்டோ பாகிஸ்தான் இந்த வார்லயுமே இத நாம பண்ணோம். நம்ம நாட்டு கப்பல்கள்லாம் போயிட்டு பாகிஸ்தான்ல இருந்த அந்த எண்ணெய் கிடங்குகள தான் முதல்ல அழிச்சாங்க. இது வந்து பாகிஸ்தான் சரணடையறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருந்துச்சு. இப்ப நடக்கிற ரஷ்யன், உக்ரைன் வார் இதுலயும் பார்த்தீங்கன்னா, ரஷ்யன்ஸ் வந்து உக்ரைன்ல இருக்கிற அந்த எண்ணெய் கிடங்குகள தான் முதல்ல தாக்கி அழிச்சாங்க. அதனால இந்த எண்ணெய் கிடங்குகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள். இந்த எண்ணெய் வர்த்தகம் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட பொருளாதாரத்துக்கு ரொம்பவுமே ஒரு ஒரு அவசியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு சில நாடுகள் வந்து இந்த எண்ணெய் வளம் வந்து அதிகமா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆனா பல நாடுகளுக்கு இந்த எண்ணெய் வளம்ங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, மத்த நாடுகள்கிட்ட இருந்து தான் அந்த கச்சா எண்ணெய விலைக்கு வாங்குவாங்க. இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு போர் சூழ்நிலை ஏற்படுதுன்னா, முதல்ல அந்த கச்சா எண்ணெய் வரத்துங்கிறது கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். இது வந்து ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த கச்சா எண்ணெய் அந்த நாட்டிலிருந்து கொண்டு வர அந்த கப்பல்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல்களை யாராவது வழிமறிச்சுட்டாங்கன்னா, அந்த சமயங்கள்ல இந்த கச்சா எண்ணெய் வரவு அப்படிங்கிறது முற்றிலுமே நிறுத்தப்படும். 3வது என்ன சாத்தியக்கூறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து பெட்ரோலியம் வளம் வந்து நெறைய வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் சேர்ந்து இந்த ஆயில் எம்பார்கோ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன வச்சிருக்காங்க. அது என்னன்னா, அந்த குட்டி குட்டி நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு சில அமைப்புகள்லாம் வச்சிருக்காங்க. அவங்கலாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நெனைச்சா செயற்கையாவே இந்த விலை ஏற்றத்த நிர்ணயம் பண்ண முடியும். இப்ப அவங்க நெனைச்சாங்கன்னா, திடீர்னு அவங்களுடைய உற்பத்திய வந்து கொஞ்சமா குறைச்சுக்குவாங்க. குறைச்சிட்டு, "நாங்க நிர்ணயிக்கிறது தான் விலை. இந்த விலைக்கு நீங்க முடிஞ்சா வாங்கிக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுக்குமே அறிக்கை விட்டுருவாங்க. இப்ப பணக்கார நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த விலைக்கு வந்து குடுத்து வாங்கிருவாங்க. இப்போ ஒரு பேரல் வந்து $100, $200ன்னு கூட எக்ஸ்ட்ரா கூட குடுத்து வாங்கிருவாங்க. ஆனா ஏழை நாடுகள் என்ன பண்ணுவாங்க, அந்த காசுக்கு தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிருவாங்க. இது எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. இது எப்போ முதல்ல உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க நாடு தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ முதல்ல உருவாக்குனாங்க. அது உருவாக்குனதுக்கு என்ன காரணம்னா, அந்த சமயங்கள்ல அதாவது 1970கள்ல யுஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா ஒரு சில நடவடிக்கைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு புடிக்கல. இது என்ன பண்ணாங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து யுஎஸ்க்கு வந்து ஆயில் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. இதனால யுஎஸ் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, நமக்குன்னு கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்கணும். அதாவது இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வரும்போது, ஒரு சில நாட்கள்ல வந்து நம்ம தாக்கு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டோரேஜ் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திட்டமிடப்பட்ட எண்ணெய் கிடங்குகள உருவாக்குனாங்க. இந்த எண்ணெய் கிடங்குகள்ல பல மெட்ரிக் டன் அளவிலான கச்சா எண்ணெய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அமெரிக்காவ தொடர்ந்து பல நாடுகளுமே இந்த விஷயங்கள இப்ப செயல்படுத்திக்கிட்டு வராங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படிங்கிறது பலவிதமான சூழ்நிலைகள நம்மளுக்கு வந்து கை குடுக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், இந்தியாவுக்கு எதுக்கு இந்த திட்டமிடப்பட்ட எண்ணெய் கிடங்குகள் அப்படின்னுட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 1991ல இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்க்குலாம் கொஞ்சம் வார் நடந்துச்சு. அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, நமக்கு வர வேண்டிய அந்த கச்சா எண்ணெய் வந்து தடைப்பட்டு போயிடுச்சு. அதேபோல 1999ல நம்ம கார்கில் வார் நடத்திக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சமயத்திலுமே சப்ளை டிஸ்ரப்ஷன் ஆயிடுச்சு. அந்த சமயத்திலுமே நம்ம வந்து கச்சா எண்ணெய் இல்லாம ரொம்ப பாதிக்கப்பட்டோம். இது எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு இருந்த இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, நமக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. அதில நம்ம தேவையான அளவு நம்ம கச்சா எண்ணெய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஏற்படுத்துறாங்க.
இப்போ இந்த திட்டமிடப்பட்ட எண்ணெய் கிடங்களோட டைம்லைன் என்னன்னு பார்ப்போம். இந்தியாவுல 1998ல தான் முதல் முறையா இந்த பேச்சு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான வேலைகள் 2006ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 2019ல மொத்த வேலைகளுமே முடிக்கப்பட்டுருச்சு. 2020ல அந்த எல்லா எண்ணெய் கிடங்குகளுமே ஃபுல்லா நிரப்பிட்டாங்க. இந்த டைம்லைன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், எல்லாருமே மாத்தி மாத்தி தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா எல்லாருமே ஒரு மனதா இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்பவுமே முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவுல எந்தெந்த இடங்கள்லாம் இந்த எஸ்பிஆர் அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற விசாகப்பட்டினம் இந்த இடத்துல ஒரு குகையை வந்து அமைச்சிருக்காங்க. இரண்டாவதா கர்நாடகாவில் இருக்கிற மங்களூரு அப்புறம் படூர் அப்படின்னு இந்த 3 இடங்கள்லுமே நாம இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அந்த கேவ்ஸை வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த மொத்த குகைகளுமே சேர்த்து கிட்டத்தட்ட 5.33 மெட்ரிக் டன் அளவிலான க்ரூட் ஆயிலை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த 5.33 இந்த மெட்ரிக் டன் சொன்ன பார்த்தீங்களா, இந்த அளவிலான இந்த கச்சா எண்ணெயை வச்சுக்கிட்டு இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு போர் சூழ்நிலை ஏற்படுது. இப்போ திடீர்னு வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து நமக்கு வந்து கச்சா எண்ணெயை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சுன்னா, நம்மளால கிட்டத்தட்ட 9.5 நாட்கள் இந்த கச்சா எண்ணெயை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம மொத்த இந்தியாவையுமே சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்குள்ளாரே பலவிதமான ரிஃபைனரிஸ் இருக்குது. இப்போ மொத்தமாக நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எண்ணெய் கிடங்குகள் அப்புறம் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு கச்சா எண்ணெய் வரவு வந்து சுத்தமாக நின்று போயிடுச்சுன்னா கூட கிட்டத்தட்ட 74 நாட்கள் இந்தியாவில் சமாளிக்க முடியும் கச்சா எண்ணெய் இம்போர்ட்டே இல்லாமல். இப்போ எதிர்கால திட்டமாக இந்தியா என்ன வச்சுருக்காங்கன்னா, இப்போ இந்த குகைகள்லாம் உருவாக்குறது வந்து ரொம்ப அதிகப்படியான செலவாகுது. அதனால் என்ன முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, குஜராத் அப்புறம் ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாத்துமே நிறைய உப்பு பாறைகள்லாம் இருக்குது. இந்த உப்பு பாறைகள்லாம் வந்து மண்ணுக்கடியில் நிறைய இருக்குது. இந்த எல்லா உப்பு பாறைகளையுமே நம்ம தண்ணியை மட்டும் விட்டோம்னா அந்த உப்பு பாறைகள் எல்லாமே கரைஞ்சிரும். அங்கே நம்மளுக்கு ஒரு நிறைய ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிரும். அந்த ஸ்பேஸில் நம்ம இந்த ஆயில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் ரிசர்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம வந்து மண்ணுக்கு அடியிலே இந்த க்ரூட் ஆயிலெலாம் ஸ்டோர் பண்ணோம்னா மண்ணுக்குள்ளே ஊடுருவி நமக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்திடுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆக்சுவலாக இந்த கச்சா எண்ணெயோட அடர்த்தி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அதனால் வந்து தண்ணியில் வந்து அதால் கலக்க முடியாது. அந்த பாறையில் இடுக்கில் கூட அதால் வந்து போக முடியாது. இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குகைகள்லாம் உருவாக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த குகைகள் எல்லாத்தையுமே உள்ளே இருக்கிற அந்த சுவர்களில் வந்து கெமிக்கல் கோட்டிங் ஒன்று பண்ணிடுவாங்க. அந்த கெமிக்கல் கோட்டிங் பண்ணிட்டாங்கன்னா கச்சா எண்ணெய் அந்த குகையிலேருந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த சப்ளை கட்டணம் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் பயன்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் கிடையாதுங்க. இதுக்கு வேறு சில பயன்களுமே இருக்குது. இப்போ திடீர்னு இந்த ஆயில் எம்போர்கம் வந்து நாங்கள் கச்சா எண்ணெயோடைய விலையை வந்து ரொம்ப அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் இதிலிருந்து நம்ம கச்சா எண்ணெய் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்படி பண்ணோம்னா என்னென்னா, அவங்களுக்கு தேவையான அந்த டிமாண்டை வந்து நம்ம குறைக்க முடியும். டிமாண்டை குறைச்சா ஆட்டோமேட்டிக்காக கச்சா எண்ணெயோடைய விலை வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இது இப்போ சமீபத்தில் கூட நடந்துச்சுங்க. 2021, 22 இந்த காலகட்டத்தில் கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்தாங்க பார்த்தீங்களா. ரெக்கவர் ஆகி வந்த உடனே இந்த ஆயில் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு கச்சா எண்ணெயோடைய விலையை எக்கச்சக்கமாக ஏற்றிட்டாங்க. அந்த மாதிரி ஏற்றும்போது மற்ற நாடுகள்லாம் அவங்க வச்சுருந்த அந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்லேருந்து அந்த ஆயிலை எடுத்து பயன்படுத்தினாங்க. இதனால் உலக அளவில் இந்த கச்சா எண்ணெய் விலையை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த கச்சா எண்ணெயோட விலை எதனால் அதிகரிக்குது எதனால் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குங்க. ஒன்று இயற்கையான சூழ்நிலை அது நடக்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா செயற்கையாக அவங்க வந்து உற்பத்தி பண்ணலாம். இயற்கையான சூழ்நிலைகள் என்னென்னா, இப்போ அந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி பண்ணுற நாட்டில் ஏதாவது ஒரு பேரழிவு ஏற்பட்டுருச்சு, ஏதாவது ஒரு பெரிய புயல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கச்சா எண்ணெயோடைய அளவு வந்து கொஞ்சமாக குறைஞ்சிரும். அப்போ நம்மளுக்கு கச்சா எண்ணெயோட விலை வந்து அதிகரிக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக, அதாவது அவங்களுக்கு விலை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து சப்ளை வந்து குறைச்சிருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. இந்த மாதிரி இயற்கையாகவும் செயற்கையாகவும் நடக்கிற இந்த சூழ்நிலைகள்னால கச்சையோடைய விலை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அந்த எல்லா சூழ்நிலையுமே சமாளிக்கிறதுக்காக தான் நாம் இப்போது அந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கோம். இப்போ என்னென்னா, இந்த குகைகள் எல்லாமே உருவாக்கியாச்சு. இந்த குகைகளை நிரப்புறதுக்கு சரியான ஒரு தருணத்துக்காக நம்ம இந்தியா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தருணம் தான் கோவிட் சமயத்தில் அமைஞ்சிச்சு. அந்த 2019 அந்த காலகட்டத்தில் கச்சாயோடைய விலை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த டைமில் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 5.33 மெட்ரிக் டன் அளவிலான அந்த கச்சா எண்ணெயை வாங்கி அந்த எல்லா குகைகளையுமே நிரப்பிட்டாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி அந்த குகைகள் எல்லாமே நிரப்பப்பட்டு ஃபுல் கெப்பாசிட்டியில் இருக்குது. இதனால் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 5,000 கோடி அளவிலான லாபம் கிடைச்சிருக்கு. இது நம்ம இப்போ மட்டும் கிடையாதுங்க. இது ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த கச்சா எண்ணெயோட வரத்து குறைஞ்சிச்சுனாவோ, அவங்க அனுப்புறதுக்கு தயங்கினாவோ,
நமக்கு இந்த விலையேற்றத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். இதனால் இந்திய பொருளாதாரம் சீர்குலைகிறத கண்டிப்பாக தடுக்க முடியும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.